காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. வைத்தமாநிதி பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அன்பர்கள் புடைசூழ திருக்கோளூருக்கு வருகின்றார் ஸ்ரீமத் ராமானுஜர். அப்போது மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை கூறிய 81 வார்த்தைகளே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியம். இதிலே 32 வரி வரைக்கும் நாம் பார்த்து விட்டோம். சென்ற அத்தியாயத்திலே பார்த்தோம். கொண்டு திரிந்தேனோ திருவடியை போல என்று தவ புதல்வராக விளங்கக்கூடிய கருட பகவான் எப்படி மகாவிஷ்ணுவின் வாகனமாக மாறினார் என்பதை பற்றி பார்த்தோம். மற்றும் அவரது கொடியிலே எப்படி இடம் பெற்றார் என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம். இப்பொழுது 33வது வரியை சொல்கின்றார். இளைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போலே என்று சொல்கின்றாளாம். அது யாரப்பா? அது நம்பாடுவான். அவன் எப்படி இளைப்பு விடாயை தீர்த்தானாம்? முதல்ல இளைப்பு விடாய் என்றால் என்ன? ஒரு கொடிய வினை, அதை தீர்த்து விட்டானாம். நாம மாணிக்கவாசக பெருமானுடைய திருவாசக பாடலில் கேட்டிருக்கலாம் இப்படி ஒரு வரியை. எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. தொடர்ந்து இந்த பிறவி சூழலில் சிக்கிக் கொண்டிருக்கின்றேனே, அது தீர்ந்து விட்டதல்லவா உன்னுடைய திருவடிகளிலே நான் தஞ்சம் புகுந்ததால் என்பதை மாதிரியான அருமையான சொலவடை. நம்முடைய புண்ணியத்துக்கே நாம் மோட்சம் பெறுவது என்பது கொஞ்சம் கடினம். ஆனால் அடுத்தவருக்கு எப்படி வினையை தீர்க்க முடியும்? அப்படி தீர்க்க முடியும் என்று சொன்னால் அவன் யார்? அவனுடைய பக்தி எப்படிப்பட்டது? எப்படி அவனுக்கு அந்த சக்தி கைகூடியது? இதற்கெல்லாம் நாம் விடை காண வேண்டும் என்று சொன்னால் நாம பாண்டிய மண்டலத்திலே திருக்குறுங்குடி என்ற ஸ்தலத்துக்கு செல்ல வேண்டும். அங்கே வடுக நம்பி, வைஷ்ணவ நம்பி, இப்படி பல பெயர்கள் உண்டு பெருமாளுக்கு. அழகிய நம்பி என்பதும் அந்த பெயரிலே ஒன்று. அந்த கோவிலிலே குடிகொண்டிருக்கக்கூடிய பெருமாளினுடைய பெயர் அழகிய நம்பி. இந்த அழகிய நம்பியின் மீது ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த நம்பாடுவானுக்கு அற்புதமான பக்தி இருந்தது. அன்றைய காலகட்டத்திலே கோவிலுக்கு உள்ளே சென்று இறைவனை வழிபட அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு. நம்பாடுவான் பிறந்ததோ பாணர் குலம். கையிலே ஒரு யாழை வைத்துக் கொண்டிருப்பான். அதிலே மனமுருக பாடுவான் பெருமாளை பற்றி. இவனுக்கு என்ன ஒரு நியமமான தொண்டு இருந்ததுன்னா, ஒரு வருடத்திலே எப்படியும் 24 ஏகாதசிகள் வரும். அதிலே ஒன்றை கூட இவன் விட்டு வைக்க மாட்டான். என்ன செய்வான்னா, கோவிலுக்கு உள்ளே நுழையதானே அனுமதி கிடையாது, வெளியே நின்று வாசலிலேயே நின்று பாடுவானா மனமுருக பெருமாளை பற்றி. பன்னிசைத்து பாடுவான். பெருமாளை நாம பார்க்க முடியலனாலும் பரவாயில்லை, நம்முடைய பண் அவனிடம் சென்று சேர்கின்றது அல்லவா, இது ஒன்று போதும் அல்லவா பக்திக்கு என்பது இவனுடைய எண்ணம். இவன் இப்படி ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 10 வருடமாக ஏகாதசி விரதத்தை கடைபிடித்துக் கொண்டு வருகின்றானாம். கோவிலுக்கு உள்ளே செல்ல முடியவில்லை என்ற வருத்தம் அவனுக்கு கிடையாது. பெருமாளை பார்க்க முடியவில்லை என்ற ஏக்கமும் அவனுடைய மனதிலே கிடையாது, சலனமும் கிடையாது. நான் சென்று சேர முடியாவிட்டாலும் என்னுடைய பாடல் பெருமாளுக்கு சென்று சேர்கின்றது அல்லவா, இது ஒன்று போதும் என்ற ஒரு பக்தி இருந்தது அவனிடம். யாரையும் அவன் நிந்திக்கவில்லை, என்னை உள்ளே செல்ல விடவில்லையா என்ற ஒரு எண்ணம் கிடையாது அவனுக்கு. ஆனா பாருங்க, அவன் இருந்தது அந்த மலையடிவாரத்துக்கு கீழே மகேந்திரகிரி என்ற ஒரு ஊரிலே. அவன் அங்க இருந்து என்ன பண்ணணும், ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் மலை மீது ஏறிதான் அந்த பெருமாளை சேவிக்க வேண்டும். ஏகாதசி விரதம் எப்பொழுது பூர்த்தியாகும்? துவாதசி பாரணை முடித்தால் என்று ஏகாதசி விரதம் பூர்த்தியாகாது. இப்படி பல காலம் அவன் தொண்டு செய்து வருகின்றான். அவன் மலை மீது ஏறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு காடு இருக்கின்றது, அந்த காட்டை தாண்டிதான் பெருமாளை சேவிக்க வேண்டும். இவன் என்ன பண்றான், ஒரு நாள் தன்னுடைய யாழை எடுத்துக்கொண்டு அழகிய நம்பியை காண புறப்படுகின்றான். அப்பொழுது வழியிலே காடு இருக்கின்றது. பாருங்க, இவனுடைய கெட்ட நேரம்னு நாம சொல்ல முடியாது. ஆனா அந்த காட்டுக்குள்ள ஒரு பிரம்ம ராட்சஸ் இருக்கிறது. பிரம்ம ராட்சசன்னா எப்படி இருப்பான்?
தலைகீழாக தொங்கிக் கொண்டிருப்பான் மரத்திலிருந்து. யாராவது வந்தால் அடித்து சாப்பிட்டு விடுவான். இது அவனுடைய வாடிக்கை. நம்பாடுவான் பாருங்க, அவனுக்கு பெருமாளை தவிர எதுவும் தெரியாது. புறப்பட்டுட்டான். இன்னைக்கு நாம ஏகாதசி விரதம் இருக்கணும், அந்த விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு. அன்றைக்கு கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி அன்று அவன் கிளம்பிட்டான். வழியில பாருங்க, இந்த பிரம்மராட்சசன் பார்க்கிறான். நல்ல ஒரு குடியானவன் சிக்கிக்கிட்டான், நாம இன்னைக்கு இவனை அடிச்சு சாப்பிடலான்ற எண்ணத்தோடு தொப்புன்னு மரத்துல இருந்து கீழே குதிக்கிறானா. நம்பாடுவானுக்கு பயம் எல்லாம் கிடையாது. பெருமாளை மனசுல நினைக்கிறவங்களுக்கு எப்படி பயம் வர முடியும், எப்படி அச்சம் இருக்க முடியும்? நல்லா கெட்டியா பிடிச்சுக்கிறானா. இவன் பாருங்க, உயிர் மீது இவனுக்கு பயம் கிடையாது. பெருமாளை பார்க்க வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும், அவரிடம் நம்முடைய பண் சென்று சேர வேண்டும், நாம் இசைக்கின்ற பாடல் என்று ஒரு எண்ணம். என்னை விட்டுடுன்னு எதுக்கு கேட்கிறான்னு பாருங்க நம்பாடுவான். ஐயா, இன்றைக்கு ஏகாதசி, நான் இரவு முழுவதும் கண் விழித்திருந்து சுவாமியை பாடுவேன், பாடிவிட்டு வந்து விடுகின்றேன் ஐயா, அதிகாலை பொழுதில் என்னை விட்டு விடுங்கள்னு கேட்கும் பொழுது பிரம்மராட்சசன் பாருங்க சிரிக்கிறான். நீ யாரை ஏமாத்தலாம்னு நினைக்கிற? எவனாவது உயிருக்கு பயப்படாதவன் இருப்பானா? உயிர் மீது உனக்கு ஆசை இருப்பதனால தானே என்னை விட்டுடுன்னு சொல்ற, நீ உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றானா. நம்பாடுவான் பார்க்கிறான், சரி இவன் லேசுல விடமாட்டான் போல இருக்கு இந்த பிரம்மராட்சசன். 16 விதமான சத்தியங்கள் செய்து கொடுக்கின்றானாம். வாக்குறுதி மீறினால் என்ன ஒரு கதி கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கட்டும் அப்பா, நான் ஒரு கால் திரும்பி வரலன்னாக்கா அப்படின்றானா. நம்பல. சரி, தானமாக கொடுத்த பொருளை திரும்ப வாங்கினால் என்ன பாவம் சம்பவிக்குமோ அது எனக்கு சம்பவிக்கட்டும், உன்னிடம் நான் திரும்பி வராவிட்டால்னு சொன்னா அப்ப கூட நம்பல. இப்படி 16 விதமான சத்தியங்கள் செய்கின்றானாம். பிரம்மராட்சசனுடைய பிடி இறுகியதே தவிர விடவில்லை. பார்க்கிறான் நம்பாடுவான். அவனுக்கு என்னன்னா, உயிர் போக போகுது என்ற கவலை கிடையாது. பெருமாளை சேவிக்கிறமே, இன்னைக்கு விட்டா என்னைக்கு போய் நாம பார்க்க முடியும்? ஏகாதசி போய்விடும் அல்லவா? ஐயா, 17ஆவதா நான் ஒரு சத்தியம் பண்றேன். பெருமாளை வணங்காமல் மற்ற தெய்வத்தை வணங்கினால் என்ன ஒரு கதி ஏற்படும், அது எனக்கு நேரிடட்டும் ஐயா அப்படின்னு சொல்றானாம். கொஞ்சம் பிடி இலகியதான் பாருங்க பிரம்மராட்சசனுக்கு. இப்போ பாருங்க, சட்டுன்னு இன்னொரு வாக்குறுதி கொடுக்கிறான் நம்பாடுவான். 18ஆவதா ஒரு சத்தியம் பண்றானாம். பெருமாளையும் மற்ற தெய்வங்களையும் சமமாக நினைத்து வணங்கினால் என்ன ஒரு கதி ஏற்படுமோ, என்ன ஒரு பாவம் சம்பவிக்குமோ அது எனக்கு நேரிட்டு விடட்டும் அப்பா, நான் உன்னிடம் திரும்பி வராவிட்டால் அப்படின்னு. இந்த 18ஆவது சத்தியத்தை கேட்ட பிற்பாடுதான் பிரம்மராட்சசனுக்கே கொஞ்சம் மனசு இலகுச்சு போல. சரி போயிட்டு வாப்பா, என்னை ஏமாத்த கூடாது, நான் காத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். நம்பாடுவானுக்கு பாருங்க, உயிர் பிழைச்சோன்ற ஒரு ஆசை கிடையாது, அந்த ஒரு சந்தோஷம் கிடையாது. அப்பா இது வரைக்கும் விட்டா இல்லையா, நாம போயிட்டு அழகிய நம்பினுடைய அந்த துவஜ ஸ்தம்பம் இருக்கு இல்லையா, அது எதற்கு நின்று பாடிட்டு வந்துடலாம், ஏன்னா உள்ளதான் காண முடியாது இல்லையா பெருமாள. அதனால இப்போ மலை மேல ஏறி வந்துட்டான். ரொம்பவும் சந்தோஷம் நம்பாடுவானுக்கு. மனமுருக பாடுறானா, இரவெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கா. அப்பொழுது பெருமாளுக்கே கொஞ்சம் கருணை வந்து விட்டது போலும். என்ன பண்றாரு பாருங்க, அந்த துவஜ ஸ்தம்பத்தை கொஞ்சம் நகர்ந்து போ அப்படின்னு சொல்றாராம். அந்த துவஜ ஸ்தம்பம் பாருங்க கொஞ்சம் நகர்ந்துருச்சான். நம்பாடுவானுக்கு பெருமாளுடைய அழகிய தரிசனம் கிடைத்து விட்டது. இத்தனை நாளும் கிடைக்காத தரிசனம் இப்பொழுதும் நாம் காணலாம். இந்த சந்நிதியிலே கொஞ்சம் நகர்ந்துதான் இருக்கும் துவஜஸ்தம்பம் இந்த திருக்குறுங்குடி ஸ்தலத்திலே. இப்போ கண்குளிர பெருமாளை சேவித்தாகிவிட்டது. கடைசியாக கைசிக பண்ணிலே ஒரு பாடலை இசைக்கின்றான் நம்பாடுவான். பெருமாளுக்கு கொஞ்சம் வருத்தமா போயிட்டது. இவ்வளவு அற்புதமான ஒரு பக்தன் கிடைப்பானா? போயும் ஒரு பிரம்மராட்சசனுடைய பசியைதான் தீர்க்கணுமா நம்முடைய பக்தன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சான். எப்படியாவது காப்பாற்றணுமே நம்முடைய பக்தனை அப்படின்ற ஒரு ஆவல் மேலிட என்ன பண்றாரு பெருமாளு, ஒரு வயதான அந்தனர் போல வழிமறிக்கிறானா காட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி. அப்பா, தப்பி தவறி கூட இந்த காட்டுக்குள்ள போயிடாத, இங்க ஒரு பிரம்மராட்சசம் இருக்கு, அது பெரிய பூதம், அது உன்னை விழுங்கிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது
நம்பாடுவான் சொல்றான் பாருங்க துணிச்சலா, ஐயா அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க வழிய விடுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு பாருங்க, அப்பா உனக்கு நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு பெருமாளாக தரிசனம் கொடுக்கின்றாராம். நம்பாடுவான் புறப்பட்டுட்டான். இப்ப பிரம்மராட்சசனுடைய பசியை தீர்ப்பதற்காக. பிரம்மராட்சசனுக்கு கொஞ்சம் சந்தேகம் தான், ஏன்னா இந்த மனுஷ பயலுங்களை நம்ப முடியாது இல்லையா, இவ்வளவு சத்தியம் செய்து விட்டு ஒரு கால் அங்கேயே தங்கி விட்டானோ என்னவோ, திரும்ப வரானோ இல்லையோன்ற எண்ணமா. ஆனா மிகச்சரியாக வந்து நிற்கின்றானாம் நம்பாடுவான். ஆகட்டும்பா, நீ தானே சொன்ன என்ன கொன்னு சாப்பிட போறேன் அப்படின்னு, இப்ப சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னும் பொழுது பிரம்மராட்சசனுக்கு கொஞ்சம் ஞானம் வந்தது போல. ஏன்னா இவன் ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 10 வருடமாக ஏகாதசி விரதம் இருக்கின்றான், பெருமாளை குறித்து பாடுகின்றான், இந்த அழகிய நம்பியினுடைய சந்நிதிக்கு எதிரென்று பாடுகின்றான் அல்லவா. அப்பொழுது எவ்வளவு புண்ணியம் கையிலே வைத்திருப்பான் இவன். அதிலே பாதி கொடுத்தால் கூட நம்முடைய இந்த பிரம்மராட்சசன் என்ற இந்த உருவம் மாறிவிடும் அல்லவா. மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய இந்த அற்பமான பிறவி எதற்கு என்ற எண்ணம் வந்து விட்டதாம். அதனால அவனுக்கு பாருங்க, அவன் கேட்கிறானா, ஐயா இந்த பிரம்மராட்சசன்ற ஒரு பிறவி வந்து இந்த பிறவியில தான் எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு பிறவியில நான் வந்து எனக்கு ஒரு திருநாமம் இருந்தது, அது என்னன்னா சோமசர்மா என்ற ஒரு திருநாமம். நான் பிராமணனாக பிறந்தேன், ஆனா கர்ம சிரத்தையாக நான் யாகத்தை செய்யவில்லை ஐயா, பாதி யாகத்திலே எனக்கு மரணம் நேரிட்டு விட்டது, அதனால் ஏற்பட்ட பிறவிதான் ஐயா இந்த பிரம்மராட்சசன் என்ற கொடிய ஒரு பிறவி. இது தீர வேண்டும் என்று சொன்னால் இப்படி பல பேரை அடித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றன அல்லவா, இந்த பாவம் போக வேண்டும் என்று சொன்னால் நீ தினமும் சென்று பாடுகின்றாய் அல்லவா, ஒவ்வொரு ஏகாதசியும் என்றும் பாடுகின்றாய் அல்லவா, அந்த புண்ணியத்தின் பலனை எனக்கு கொஞ்சம் கொடேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்பாடுவான் பாருங்க உறுதியா சொல்றானா, உனக்கு என்ன இப்ப டிமாண்ட், என்ன சாப்பிடணும்னு தானே கேட்ட, தாராளமா அடிச்சு சாப்பிட்டுக்க, ஆனா நான் புண்ணியத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றான். பிரம்மராட்சசன் பார்க்கிறான், ஏன்னா இவனை விட்டா நல்ல ஒரு பக்தன் நமக்கு கிடைக்க மாட்டான், நம்ம பிறவி சோழல இருந்து நீங்கணும்னு சொன்னா இவனுடைய புண்ணியத்தை கேட்டா போதும் இல்லையா, நாம புண்ணியம் பண்ணி நமக்கு மோட்சம் கிடைக்கிறத விட இவனுடைய புண்ணியத்துல கொஞ்சம் கிடைச்சா கூட போதுமே. இப்படிப்பட்ட எண்ணம் கொஞ்சம் மன்றாடுறானா பிரம்மராட்சசன், ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க, நான் உன்னை அடிச்செல்லாம் சாப்பிடல, பாதி பலன் இல்லைன்னா என்ன ஐயா, ஒரு கால்வாசி புண்ணியத்தையாவது கொடுங்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது அதை கூட கொடுக்க மறுத்து விடுகின்றான் நம்பாடுவான். அதெல்லாம் வேண்டாம் அப்பா, உனக்கு என்ன இப்ப அடிச்சு சாப்பிடணும், அடிச்சு சாப்பிட்டுடு என்ன அப்படின்னு. சரி, ரொம்பவும் நாம டிமாண்ட் வைக்க கூடாது, ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்பான் அப்படின்னு பிரம்மராட்சசன் இறங்கி வரானா. என்னன்னா, சரிப்பா விடு, நீ இவ்வளவு நேரம் பாடினல்ல, அவ்வளவு பாடல்களோட புண்ணியம் கூட எனக்கு வேண்டாம் ஐயா, கடைசியாக ஒரு பண் இசைத்து பாடினாய் அல்லவா கைசிக பண்ணல பெருமாளை குறித்து, அந்த ஒரே ஒரு பாடலின் புண்ணியத்தை மட்டும் எனக்கு தானம் கொடுத்து விடாப்பா என்று காலில் விழுந்து கெஞ்சுகின்றானாம். சரி, என்னமோ இவ்வளவு கெஞ்சி கேட்கிறான், ஒரே ஒரு பண்ணினுடைய புண்ணியத்தை கேட்கின்றான் அல்லவா, கொடுத்து விடலாம் என்ற எண்ணம் வந்து விட்டது நம்பாடுவானுக்கு. சரிப்பா, உனக்கு என்ன இப்போ, அதை நான் தானமா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய அந்த பிரம்மராட்சசன்ற உருவம் மாறி விடுகின்றது. நாம நினைக்கலாம், நாம பல வருடம் பாடி பல பாசுரங்களை மனப்பாடம் செய்து ஒப்புவித்து பல ஏகாதசி விரதங்களை இருந்து இப்படியெல்லாம் கண் விழித்து நாம் பாடினாலே நமக்கு மோட்சம் கிடைப்பது கொஞ்சம் கடினம். ஆனா பாருங்க, இவன் எவ்வளவு பெரிய உறுதியான உண்மையான பக்தனாக இருக்க முடியும். இவனுடைய பண்ணின் ஒரே ஒரு பாடலின் புண்ணியத்தை கொடுத்தால் பிரம்மராட்சசன் எங்கே செல்கின்றானாம், அவனுடைய உருவம் மாறி மோட்சத்துக்கே செல்கின்றானாம். எவ்வளவு அருமையான ஒரு கதையாக இருக்க முடியும், நிகழ்வாக இருக்க முடியும் இது. ஏன்னா இந்த திருக்குறளுடைய ஸ்தலத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னா, பூமி தாயை காப்பாற்ற வேண்டும் என்று வராக ரூபம் எடுத்து மகாவிஷ்ணு காப்பாற்றி விடுகின்றார். ஆனா அவருக்கு கொஞ்சம் களைப்பா போயிடுதான், அயற்சியா போயிடுதான், ரொம்ப சோர்வா உணர்றாராம். ஏன்னா மிகப்பெரிய உருவம் எடுத்து நாம போயிட்டு கடல்ல இருந்து மீட்டுக்கிட்டு வரோம் பூமி தாயை. அப்பொழுது கொஞ்சம் சோர்வாக காணப்பட்டதால் அவர் பூமி தாயின் மடியில் படுத்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்ட ஸ்தலம் இது. அப்பொழுது பூமி தாயானவள் கேட்கின்றாளாம், சுவாமி, எதை நாம் கேட்டால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும், எதனால் சம்சார சாகரத்தில் நம்மால் மீள முடியும் என்று கேட்கும் பொழுது அப்பொழுது பெருமாள் கூறிய அற்புதமான நிகழ்வு இந்த நம்பாடுவான் கதை.
எவ்வளவு அருமையாக இருக்க முடியும் பாருங்கள் இந்த பக்தனுடைய புண்ணியம். ஒரே ஒரு கைசிக பண்ணில் பாடிய பண்ணின் புண்ணியத்தை கொடுத்தால் ஒருவன் மோட்சத்துக்கு போய் விடுவானாம். அப்பொழுது பெருமாளினுடைய சாநித்தியம் தான் என்னவாக இருக்க முடியும்? இந்த பக்தியினுடைய மேன்மைதான் எப்படிப்பட்டதாக இருக்க முடியும்? பக்தியில் எப்படி மேம்பட்டவனாக விளங்கினான் நம்பாடுவான். நம்பாடுவான் என்றால் நம்மை பாடுபவன் அப்படின்ற ஒரு அர்த்தம் உண்டா. பெருமாளுக்காக பாடுபடுறவனா. கோவிலுக்கு உள்ளே நுழைய அனுமதி இல்லை என்றாலும் தம்முடைய உறுதியில் இருந்து அவன் சற்றும் பின்வாங்கவில்லை. பெருமாளை நான் பார்க்க முடியாவிட்டால் என்ன ஆகிவிட்டது இப்பொழுது? நான் பாடிக்கொண்டே இருப்பேன் என்னுடைய பெருமாளை நினைத்துக் கொண்டு என்று துவஜஸ்தம்பத்துக்கு எதிரே நின்று கொண்டு பாடுவான் என்று சொன்னால் அவனுடைய அசாத்தியமான பக்தி எப்படிப்பட்டதாக இருக்க முடியும்? அந்த திறத்தை நம்மால் விவரிக்க முடியாது. ஏன்னா இதற்கு சாட்சி என்னன்னா, ஒரே ஒரு பண்ணின் புண்ணியத்தை கொடுத்து ஒரு பிரம்மராட்சசன் மோட்சம் அடைந்து விட்டான். பிறவியில் இருந்து மட்டும் கிடையாது, அந்த பிறவி சூழலில் இருந்தும் அவன் விடுதலை அடைந்து விட்டான். இது நம்பாடுவானுடைய பக்தியின் மேன்மையை விவரிக்கக்கூடிய அற்புதமான வரி. இழைப்பு விழாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போலே என்று. நம்மையே நாம் மோட்சத்திற்கு அழைத்து செல்ல முடியாவிட்டாலும் ஆனால் ஒரு பக்தன் ஒரு பிரம்மராட்சசனுக்கு எப்படி மோட்சம் கொடுத்திருக்க முடியும்? அப்பொழுது அவனுடைய பக்தியின் திறம் மிகவும் விவரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வரியிலே. இதை சொல்கின்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை. எத்தனை அற்புதம் பாருங்கள். இந்த திருக்குறுங்குடி நம்பியை ஒருவன் வழிபட்டு அவன் பிறவி சூழலிலிருந்து மோட்சம் பெறுவது மட்டுமல்லாமல் மற்றும் ஒரு பிரம்மராட்சசனுக்கும் அவன் மோட்சம் கொடுக்க உதவியது அந்த பண்ணினுடைய சக்தி. பெருமாளை குறித்து பாடுகின்ற ஒரு பண்ணிற்கே இவ்வளவு சக்தி என்று சொன்னால் பெருமாளை குறித்து நாம் எப்பொழுதும் வேண்டிக் கொண்டு நின்றால் எப்படி நமக்கு மோட்சம் கிடைக்காமல் இருக்க முடியும்? நாமும் பெருமாளினுடைய திருவடிகளை வணங்குவோம், நம்முடைய வரங்களை கோருவோம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே 33 வரிகள் வரைக்கும் பார்த்து விட்டோம். அடுத்த வரி என்ன சொல்ல போகின்றால் அது யாரை பற்றியது என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அது வரைக்கும் நாம் நம்பாழ்வானுடைய திருவடிகளையும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவடிகளையும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளையும் வணங்கிக் கொண்டிருப்போமாக. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.